குட்டீஸ், போன வாரம் ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்த்தோம். நம்ம நிறைய வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஸ்டோரிஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம். அந்த வீடு வழியை பார்த்தீங்கன்னா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வழி. நாங்கள் போகும்போது ரொம்ப கால் வலிக்கும் இல்லையா, அதனால தான் நாங்கள் இப்போ உட்காந்துட்டு பேசுகிறோம். நம்ம சீக்கிரமாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஸ்டோரி இல்லை என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்த்துக்கலாமா? நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டிங்குன்னு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போலாமா? இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா முதலே நாங்கள் சொன்னோம் வழி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வழி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு வந்துட்டு சொல்லலாமா? இப்போ அவங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியிலே. ஹலோ ஹலோ, வாங்க உள்ள போகலாம். நாங்கள் சொன்னீங்களே குட்டி ஸ்டோரி பார்க்குறோம், எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே, அந்த ப்ரோக்ராம் தான். வாங்க. இப்போ வந்து குட்டீஸ் நம்ம அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ அவங்க என்னென்ன பாட்டு ஸ்டோரிலாம் சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாமா? குட்டீஸ், நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ப்ரே பண்ணுவோம்ல. இன்றைக்கி வந்து சதீஷ் அங்கிள் தான் நம்ம ப்ரே பண்ண போகிறோம். அவங்க கூப்பிட்டுலாமா குட்டீஸ்? இந்த குட்டி ஸ்டோரிக்காக நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ண போகிறோம். எல்லோரும் கண்ண முடிய ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள். கர்த்தாவே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்தீங்க சுவாமி. எங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த உம்முடைய வசனங்களை கொண்டு போய் சிறு பிள்ளைகள் மத்தியில் சேர்க்க நீர் எங்களுக்காக கொடுத்த இந்த சிறிய அருமையான ப்ரோக்ராமுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த ப்ரோக்ராம் மூலிமா இன்னும் நிறைய பேர் உம்முடைய வசனத்தையும் உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய சிந்தனைகளையும் கொண்டு போய் சேர்க்கணும் ஆண்டவரே. இந்த ஒரு நிகழ்ச்சியை நீ ஆசீர்வதித்து இன்னும் நல்லபடியாக நல்ல முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு செல்லணும் ஆண்டவரே. நிறைய வியூவர்ஸையும் இதன் மூலமா நல்ல பிரயோஜனமுள்ளமாக நீ பயன்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட துணைதல் வீராஜா மக்கிய ஆண்டவரே, கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். குட்டீஸ், இப்போ வந்து அவங்க ஸ்டோரி சொல்ல போகிறாங்களா இல்லை பாட்டு பாட போகிறாங்களான்னு தெரியல. இப்போ வந்து நான் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இங்கே வாங்க. உங்கள் பேர் என்ன? லித்தீஷ். இவங்க பேர் வந்து லித்தீஷ். இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்டுடலாம். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? வசனம், அப்புறம் கதை. வசனமும் கதையும் சொல்ல போகிறாங்க. வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வசனம் சொல்ல போகிறேன். கேட்கிற காதும் காண்கின்ற கண்ணும் இரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் ஆவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். கொல்லுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான், போய்விட்ட பின்போ மெச்சிக்கொள்வான். நீதிமொழிகள் 20:13-14-15 வேர்ட்ஸ். வந்து அவங்க சூப்பராக வசனம் சொன்னாங்க. எல்லாரும் கை தட்டிடலாமா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து லித்தீஷ் வசனம் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. என்ன சொல்ல போகிறீங்க? கோடாரி ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. நம்ம கேட்கலாமா? நான் இப்போ கோடாரி ஸ்டோரி சொல்ல போகிறேன். அது ஒரு ஊரில் ஒரு வியாபாரி மரம் வெட்டிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஆறில் போகும்போது அவரோட கோடாரி கீழே விழுந்துருச்சு. அதனால ஒரு மரத்து அடியில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தார். அதை ஒரு தேவதை கேட்டு ஏன் அழுகுறன்னு கேட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு தங்க கோடாரி எடுத்துகிட்டு வந்தாங்க. இது என் கோடாரி இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளி கோடாரி எடுத்துகிட்டு வந்துட்டு இதுவும் என் கோடாரி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு கோடாரி தண்ணிக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுதான் என் கோடாரின்னு சொன்னாங்க. அதனால் 3 கோடாரியும் கொடுத்துட்டாங்க. மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்படாமல் இருந்தால் கடவுள் நமக்கு நிறையா கொடுப்பாரு. சூப்பராக சொன்ன நம்ம லித்தீஷ்காக எல்லாரும் கை தட்டிடலாமா?
இந்த ஸ்டோரிக்கான வசனம் பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 20:17 இருக்குது. பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இந்த வசனத்தின்படியே நம்ம மற்றவங்களுடைய பொருள் மேலே ஆசைப்படாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கை நிறைவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.